ஒரு காலத்தில் பெரிய காட்டில் லியோ என்றொரு இளைய சிங்கக்குட்டி வாழ்ந்தது. மற்ற சிங்கக்குட்டிகள் விளையாடி சத்தமாக கர்ஜித்து பழகிய போது லியோ மிகவும் பயந்த சுபாவம் கொண்டதாக இருந்தது. ஒரு காய்ந்த இலை சத்தம் கேட்டாலும் அது பயந்து ஓடி ஒளிந்து கொள்ளும். அவனது தந்தை, அந்த சிங்கங்களின் ராஜா, லியோவை பார்த்து அடிக்கடி கவலைப்படுவார். ஒரு சிங்கம் தைரியமாக இருக்க வேண்டும் லியோ. பயம் என்பது நம்மை பிணைக்கும் சங்கிலி மட்டுமே என்று கர்ஜிப்பார். ஒரு நாள் மதியம் சிங்கங்கள் அனைத்தும் தூங்கிக் கொண்டிருந்த போது லியோவின் தங்கை லீலா விளையாடச் சென்று விட்டாள். அவள் தவறுதலாக முதலைகள் நிறைந்த ஆற்றுக்கு அருகில் சென்று விட்டாள். லியோ கண்விழித்து பார்த்தபோது தங்கையை காணவில்லை. பிறகு ஆற்றின் திசையிலிருந்து மெல்லிய அழுடை சத்தம் கேட்டது. லியோவிற்கு உடல் முழுவதும் பயத்தால் நடுங்கியது. அவன் மனம், திரும்பி ஓடிவிடு, அது மிகவும் ஆபத்தானது என்று கத்தியது. பெரிய முதலைகளின் நீண்ட தாடைகளைப் பற்றி நினைத்தான். ஆனால் அவனது தந்தையின் வார்த்தைகள் நினைவுக்கு வந்தன. பயம் என்பது சங்கிலி மட்டுமே. தன் தங்கையை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்தான். அவன் நடுங்கும் மூச்சுடன் சத்தம் வந்த திசையை நோக்கி ஓடினான். ஆற்றின் நரையில் லீலா வழுக்கி விழுந்து தண்ணீருக்குள் தொங்கிக் கொண்டிருந்தாள். அவளை நோக்கி ஒரு பெரிய கருப்பு முதலை மெதுவாக நீந்தி வந்தது. லியோ தன் பயத்தை பற்றி நினைக்கவில்லை. தங்கையின் உயிர்தான் முக்கியம் என்று நினைத்தான். சிறுவன் லியோ தன்னால் முடிந்த அளவு தன் சிறிய பலத்தை கூட்டி உறுதியான வேர் ஒன்றில் உடலை சாய்த்து தன்னால் முடிந்த மிகப்பெரிய கீச்சலான அலறலை வெளியேற்றினான். அது சிங்கத்தின் கர்ஜனை இல்லை, ஆனால் அது உதவிக்கான உரத்த கூக்குரல். இந்த திடீர் சத்தம் மற்றும் இரண்டு சிறிய உயிர்களை எதிர்பார்த்திராததால் முதலை ஒரு நொடி தயங்கியது. அந்த ஒரு நொடியே லியோவுக்கு போதுமானதாக இருந்தது. அவன் வேகமாக லீலாவை தன் மூக்கால் தள்ளி புல்வெளியில் ஏற்றினான். பிறகு அவனும் மேலேறி ஓடிவிட்டான். அன்று மாலை ராஜா முழு கதையையும் கேட்டார். நீ பெரிய கர்ஜனை எழுப்பவில்லை என் மகனே என்று ராஜா மெதுவாக கூறினார். நீ உன் தாயின் பாதுகாப்பு இல்லாமல் பெரிய ஆபத்தை எதிர்கொண்டாய். உன் பயத்தை நீ என்ன செய்தாய்? நான் அதை இழக்கவில்லை அப்பா என்று லியோ ஒப்புக்கொண்டான். நான் செய்ய வேண்டிய கடமையை பயத்தை விட முன்னால் வைத்தேன். ராஜா புன்னகைத்தார். அதுதான் உண்மையான தைரியம் என் சிறிய சிங்கம். தைரியம் என்பது பயம் இல்லாதது அல்ல, பயம் இருக்கும் போதும் அதை வென்று செயல்படுவதுதான் என்று பெருமையுடன் கூறினார். தைரியம் என்பது பயப்படாமல் இருப்பது அல்ல, மற்றவர்களுக்கு உதவ வேண்டிய போதோ அல்லது சரியானதை செய்ய வேண்டிய போதோ பயம் இருந்தும் அதை மீறி செயல்படுவதுதான் உண்மையான வீரம். லியோ மற்றும் லீலாவின் இந்த தைரியமான பயணம் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள். இது போன்ற இன்னும் பல அற்புதமான கதைகளை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.